மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 24:6 வாசியுங்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளும் பொழுது அவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று வசனம் சொல்லுகிறபடி, ஆண்டவரே, இந்த 3 நாட்களையும் நாங்கள் இந்த கடைசி நாட்களை உமக்கென்று விசேஷித்துக் கொண்டோம். ஆண்டவரே, இந்த 3 நாட்களும் கர்த்தரை எங்களோடு கூட இடைவிடுவீராக, இந்த வார்த்தைகளை அனுப்புவீராக, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடன் கர்த்தர் நீர் பேசுவீராக. திரும்பி போகும் பொழுது சந்திக்க ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டும். மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 6வது வசனத்துல, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. எந்த யுத்தத்தை குறித்து இயேசு சொல்லுகிறார் அப்படிங்கறதுதான் இப்போ நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க போகிற ஒரு விஷயம். எந்த யுத்தத்தை சொல்லுகிறார்? என்னை பொறுத்த வரைக்கும், வேதத்தை வாசித்த வரைக்கும், ஆண்டவர் எந்த இடத்திலும் பொதுவாக, அதாவது முன்னொரு காலத்துல ஒரு ஏரியாவில் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பொதுவாக பேசுகிறதே இல்லை வேதத்துல. வேதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெளிவாக இருக்கும். அதாவது எங்கெங்க எப்படி இருக்கணுமோ அந்த வருஷத்தோட எல்லாத்தோடையும் ஆண்டவர் தெளிவாக தான் கொடுத்து வச்சிருப்பாரு. உதாரணமா இப்போ நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வரும்போது எப்போ வந்துச்சு? நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாசம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த தெளிவு எல்லா இடத்திலும் இருக்கும் வேதத்துல. ஆனா என்னன்னா, அதை நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்முடைய ஆர்வம். தானியேல் இருக்கிறாரு, அந்த 10 கொம்புகளை குறித்து நான் அறிய ஆவலாயிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, அவருக்கு அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஆண்டவர் பார்க்கிறார். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு உடனே என்ன பண்றாரு, ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கர்த்தர் பார்க்கிறார். எவ்வளவு இன்ட்ரெஸ்டா நம்ம இருக்கிறோமோ அவ்வளவு கர்த்தர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ இந்த யுத்தங்கள் செய்திகள் இதை மத்தியெல்லாம் ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அந்த மத்திய 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது 8வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 அடையாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார். அந்த கொள்ளை நோய்னா எது கொள்ளை நோய், பஞ்சங்கள்னா எது பஞ்சம், எந்த பஞ்சத்தை சொல்றாரு, அப்புறம் பூமி எதிர்ச்சினா எந்த பூமி எதிர்ச்சியை சொல்றாரு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, மிக முக்கியமான விளக்கங்களை தனிப்பட்ட முறையிலே கொடுத்திருப்பார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எந்த யுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? யுத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களில் ஒரு மிக முக்கியமான அடையாளமாக இருக்கு. 2வது அடையாளமா இருக்கு. முதல்ல எடுத்த உடனே அநேகரின் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப 2வது அடையாளத்தை எடுக்கும் பொழுது அந்த வசனம் சொல்லுது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். வேதத்துல அநேக யுத்தங்கள் இருக்கிறது. யுத்தம் இங்கே ஆரம்பிச்சிருது. ராஜா நம்ம யாத்ராகமத்திலே யுத்தம் ஆரம்பிச்சது. இன்னும் சொல்ல போனா, ஆபிரகாம் போய் அந்த 5 அதிபதிகளோடு கூட யுத்தம் பண்ணி லோத்துவை மீட்டுட்டு வந்தார்னு இருக்கும். அங்கே யுத்தம் ஆரம்பிக்குது. எந்த யுத்தத்தை இயேசு சொல்லுகிறார், எந்த யுத்தத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்க வேண்டி இருக்கிறது. பர்டிகுலரா கடைசி காலத்துல நடக்கும்னு வேதம் சொல்லுது. வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே வருவாய். தேசத்தின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த யுத்தம் தான் கடைசி வருஷங்களிலே நடக்க வேண்டிய யுத்தம். சோ இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம். அப்படின்னா பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். குறிப்பாக நம்முடைய காலத்தில் அவங்க சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க 1948. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க. 2 தடவை நடந்திருக்குது. ஒரு தடவை எகிப்திலிருந்து மோசே தலைமையில அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 2வது முறை செருபாபேல் தலைமையில அவங்க ஆலயம் கட்டுவதற்கு வந்தாங்க. ஆனா இந்த முறை அவங்க வரும்போது பற்பல ஜனங்களிலிருந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு, இந்தியா உட்பட எல்லா நாடுகளிலிருந்தும் அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஐரோப்பாவிலிருந்து எல்லா நாடுகளிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். இது இஸ்ரவேல் ஜனங்களை தான் குறிக்குதா? நீங்க சொல்றது விளக்கத்தை கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா,
அதே 38ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. 16. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட, நீ தேசத்தை கார்மேகம் மூட, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி. அப்ப வசனம் தெளிவா இருக்கு, இஸ்ரவேலுக்கு விரோதமாக தான் வரும். வாசிங்க. கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். எப்ப சம்பவிக்கும்? கடைசி. அப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவா இருக்குது. இது கடைசி நாட்களில் நடக்க வேண்டிய, கடைசி வருஷங்களில் நடக்க வேண்டிய யுத்தம். இரண்டாவது, யாருக்கு விரோதமாய் வருவாய்? என் ஜனமாகிய இஸ்ரவேல் விரோதமாய் வருவாய். எப்போ அவங்களுக்கு விரோதமாய் வருவாய்? பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த கடைசி வருஷங்களில் வர வேண்டிய யுத்தம் ஒன்று இருக்கிறது. சோ இந்த யுத்தத்தை தான் நாம் கடைசி கால யுத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யுத்தம் தான் நடக்கிற காலம், கடைசி காலம். அது நம்ம காலத்துல இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த யுத்தம் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன, யார் வரப்போகிறா, எப்படி முடிய போகுது, இதனுடைய தாக்கம் என்ன, எல்லாத்தையும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரவேலோட சம்பந்தப்பட்ட சில யுத்தங்கள், குறிப்பாக 2 யுத்தங்களை நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக தான் இந்த 3வது யுத்தத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா இயேசு சொல்லும் போது யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகள், யுத்தங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், ப்ளூரல்ல சொல்றார். அப்படின்னா ஏதோ ஒரு யுத்தங்கள் ஒன்னுக்கும் மேற்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துல 1948 அவர்கள் வந்தபோது அதுல இருந்து இப்ப வரைக்கும், இந்த 2025 வரைக்கும் 3 முக்கியமான யுத்தங்கள் இருக்கிறது. 3 யுத்தங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 7 யுத்தங்கள் இருக்குது. இது 7வது யுத்தம். ஆனால் இந்த 7 யுத்தங்களில 3 யுத்தங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். அதோடு கூட வேற என்னன்னு நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பத்தின சில உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு உள்ளவங்க எல்லாம் இருப்பீங்க, 60 வயசு உள்ளவங்க எல்லாம் இருப்பீங்க. நீங்க பிறந்த காலத்துல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. எதை பத்தி கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்டா, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது பாத்தீங்கன்னு சொன்னா பிறந்ததுல இருந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம காதுல என்ன செய்யும், பிறந்ததெல்லாம் கேட்கும். நமக்கு அது கேட்டு கேட்டு பழக்கமாவும் மாறிடும். இஸ்ரேல் இப்ப நமக்கு அது பெரிய விஷயமாவும் தெரியாது. ஆமா, இஸ்ரேல் பாலஸ்தீன் எனக்கு தெரிஞ்சு அது 2 வருஷம் 2 ஜெனரேஷனா இருக்குது. எங்க அப்பா காலத்துல இருந்து பேசுறாங்க, எங்க தாத்தா காலத்துல இருந்து பேசுறாங்க அப்படின்னு இருக்கு. சோ அதை பத்தினதான விஷயத்தையும் நம்ம ஏன் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த கடைசி யுத்தத்துக்கு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தான் மிக முக்கியமான காரணமா இருக்க போது, அதுல இருக்கிற உண்மையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அதை நம்ம வேதத்தில் இருந்தும் அதை ஒட்டி உலகத்தில் இருந்த அந்த சம்பவங்கள், சரித்திரங்களை வைத்தும் நாம் இணைத்து நாம் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்திற்கு சொந்தமானவர்களா அப்படின்னு நீங்க முதல்ல பார்க்கணும். அவங்க ஒருவேளை குடியமற்றப்பட்டவர்களா? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க 1948 இஸ்ரேல் அங்க குடியேறிடுச்சு, அங்க இருந்த பாலஸ்தீனத்துல விரட்டி விட்டுட்டாங்க, சோ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இது அந்த அளவுக்கு உண்மைதானா, கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் தேசம் என்பது எந்த காலகட்டத்தில் அங்க வருது, இஸ்ரேல் தேசம் யாருக்குரியது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்கிறதான பெயரை உடையவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய பேரன் தான் யாரு? யாக்கோபு. அவர் தான் இஸ்ரவேலாக இருக்கிறார். அவருடைய 4வது பையன் பேர் தான் யூதா. அவருடைய காலகட்டத்தில் தான் யூதர்கள் வருகிறார்கள். சோ கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து ஒரு 3500 வருஷத்துக்கு முற்பட்டவர்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். கானான் தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அவங்களை ஆண்டவர் விரட்டி விட்டாரு. கிபி 70 இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு கிபி 70 கர்த்தர் அவர்களை உலகம் எங்கும் சிதறி போக பண்ணினார். ஆனால் சிதறி போக பண்ணின போதே ஆண்டவர் அவங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்னன்னா, திருப்பி அவர்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் திருப்பி சொல்லும் போதே ரிசல்ட்டையும் சொல்லித்தான் அனுப்பினார். வாசிங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிங்க. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்களில் இருந்தும். இது 5, 6, 7 வசனம் எதை பத்தின தீர்க்க தரிசனம்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 பக்கத்திலிருந்தும் அவர்களை என்ன செய்வேன், கூட்டி சேர்த்தேன் அப்படின்னு வாக்கு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கிபி 70 சிதறடிக்கப்பட்ட பின்பு உலகம் முழுக்க சிதறி போயிட்டாங்க. போன பிறகு அவங்க கிட்டத்தட்ட 1850 வருஷம் என்ன ஆனாங்க, எப்படி போனாங்க, எங்க இருந்தாங்க, எதுவுமே தெரியாது. அவங்க மறைஞ்சிட்டாங்க.
மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த அடையாளத்தை இழந்துட்டாங்க. இதைத்தான் எசேக்கியேல் 37 ஆண்டவர் சொல்லுவாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்பாரு. உலர்ந்த எலும்பு ஏன் அப்படி சொல்றாருன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மனுஷனுடைய அடையாளம் என்பது சததான ஒழிய எலும்பு கிடையாது. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இருக்கேன், பில்லி பாஸ்டர் இருக்கிறாங்க, அப்புறம் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. இப்ப அவங்க எல்லாம் சொன்னா கோச்சுப்பாங்க. அதனால நானும் பில்லி பாஸ்டர் மட்டும் வச்சே சொல்றோம். ஏன்னா பரலோகத்து பக்கத்துக்கு நாங்க ஆசை இருக்கிறதுனால நாங்க என்ன, இப்ப அவங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்காதீங்க. நேத்துல இருந்து நாங்க 2 பேரும் பேசிட்டு போது பரலோகத்தை போறத பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்கிறோம். இப்போ 2 பேரும் இருக்கிறோம். ஒருவேளை கர்த்தருடைய அழைப்பு வந்து நாங்க 2 பேரும், நான் சொல்றது வருகையில் இல்ல, அதுக்கு முன்பதாகவே அழைப்பு வந்து 2 பேரும் கர்த்தருக்குள்ள நிதிரை அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், புதைச்சிருவாங்க. புதைச்சா இப்ப இருக்கிற வரைக்கும் தான் நான் ஜெகன்னு தெரியும், அவர் பில்லி பாஸ்டர் தெரியும். புதைச்சிட்டு ஒரு 100 வருஷம் கழிச்சு தோண்டி எடுத்து எலும்பை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எது பில்லி பாஸ்டர் எலும்பு எது ஜெகன் எலும்புன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஏன் மற்றவங்க சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்கூடாது, நம்மளை செத்து போயிட்டா எலும்பு கிளும்புன்னு சொல்றானேன்னு. அவர் என்ன எடுத்துக்க மாட்டார், அவர் என்னுடைய ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் என்னையும் அவரையுமே கம்பாரிசன் வச்சு சொல்றேன். சோ அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா இது பில்லி பாஸ்டர் எலும்பு இது ஜெகனுடைய எலும்பு நீங்க என்ன செய்ய முடியாது, ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுவும் உலர்ந்த எலும்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது அப்படியே காஞ்சி ஒரு மாதிரி முளத்தும் போயிருச்சு. சோ அந்த எலும்பை வச்சு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்கிறாரு, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? இப்படி ஐடென்டிபிகேஷனே இல்லாம போயிட்டு காணாமல் போயிட்ட ஒரு இனம் இது திரும்பி உயிர் அடையுமா அப்படின்னு எசேக்கியேல் 37 கேட்கிறாரு. ஆனா நம்ம பண்ண யுத்தம் எங்க வரப்போகுதுன்னா எசேக்கியேல் 38 வரப்போகுது. சோ எசேக்கியேல் 37 இந்த கேள்வியை கேட்கிறாரு, உயிர் அடையுமா, திரும்பி எழும்புமா அப்படின்னா அந்த அதிகாரத்தை நீங்க கீழே வாசிட்டே வந்தீங்கன்னா, அவர்கள் எழும்பி ஒரு சேனையாய் நின்றார்கள்னு வசனம் சொல்லுவோம். அவங்க என்ன சொன்னாங்களா, எழும்பி ஒரு சேனையாய் நின்றார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை நான் பின்னாடி சொல்றேன். இப்ப இந்தபடி அவர்கள் 1850 வருஷம் அடையாளங்களை தொலைத்துட்டாங்க. எங்க இருந்தாங்க, எங்க போனாங்க யாருக்குமே தெரியாது. டோட்டலா அவங்க காணும். ஆனா அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் சொல்றாரு, ஏசாயா வழியா வச்சு சொல்றாரு, அவங்க திரும்பி வருவாங்க, நானா பகல் என்ன செய்வேன், கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னார். முதலாம் உலக யுத்தம் 1914 இருந்து 18 வரைக்கும் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல இங்கிலாந்து தேசம் தோக்கிற நிலைமையில இருந்துச்சு. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக இருந்த ஜெர்மனிகள் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஜெயிக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ இங்கிலாந்துக்கு சர் வைஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மருத்துவர் இருந்தாரு, அவர் விஞ்ஞானியும் கூட. அவர் என்ன பண்ணாரு, இங்கிலாந்து அரசாங்கத்திட்ட சொன்னாரு, நான் ஒரு புது பொருள் கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்க எனக்கு தேவையான பொருள், அதாவது மக்காச்சோளம் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் குண்டு கண்டுபிடிச்சு உங்களுக்கு தரேன்னாரு. சோ அவங்க கொடுத்தாங்க, அவர் குண்டு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அந்த குண்டை வச்சுதான் அவங்க ஜெயிச்சாங்க. சோ அதான் ஃபர்ஸ்ட் அவங்க யூஸ் பண்ணது. முதலாம் உலகத்துல தான் பிளைட்டு, இந்த குண்டுகள் எல்லாம் யூஸ் பண்ணப்படுது. சோ அதனாலதான் நம்ம முதலாம் உலக யுத்தம் நம்ம சொல்றோம். அந்த யுத்தத்துல அவங்க ஜெயிச்ச உடனே சர் வைஸ்மேனை கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இவ்வளவு பெரிய யுத்தத்தை நாங்க ஜெயிக்கிறதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருக்கிறீங்க, நாங்க ஏதாவது உங்களுக்கு செய்ய விரும்புறோம்னு சொல்லும் போது, அவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி இல்ல. நம்மளா இருந்தா என்ன கேட்டிருப்போம்னா, ஊருக்கு நடுவில் ஒரு ஏக்கர் கேட்டிருப்போம், இல்ல ஊருக்கு வெளியே நல்லா தோட்டம் கேட்டிருப்போம், பையனுக்கு அரசாங்கத்துல ஒரு வேலை கேட்டிருப்போம், இல்லைன்னா நல்ல ஒரு லம்சம் அமௌண்டா கேட்டிருப்போம், ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்போம். அவர் சொன்னாரு, எங்க ஜனங்க கிட்டத்தட்ட 1850 வருஷமா அகதியா இருக்கிறாங்க. இப்ப இந்த முதலாம் உலக யுத்தத்துல எங்க தேசம் உங்க கைக்கு வந்துருச்சு, இஸ்ரவேல் தேசத்தை அவங்க கைக்கு வந்துருச்சு, எங்களுக்கு குடியேறதுக்கு என்ன கொடுங்க, அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் கேட்டதின் விளைவாக பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிக்ளரேஷன், இதெல்லாம் சரித்திரம் இருக்கு, நீங்க போய் பாத்துக்கணும். இதை ஏன் உங்களுக்கு இப்ப நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு சத்தியம் தெரியணும், உங்களுக்கு வந்து பைபிள்ல உள்ளதான உண்மை தெரியணும். 2 அடுத்த சில வருஷங்கள், குறிப்பாக இன்னும் 4-5 வருஷத்துக்கு இஸ்ரவேலை பற்றினதான மிக மோசமான காரியங்கள் மீடியாக்களிலே பரப்பப்படும். ஹிஸ்டரி, சரித்திரம் பரப்பப்படும். அப்படி பரப்பப்படும் பொழுது நீங்கள் இஸ்ரவேலை எப்படி பாக்குறீங்கன்றதா முக்கியம். ஏன்னா ஆண்டவர் 2 காரியம் சொல்லியிருக்கிறாரு. ஒன்று, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அது நம்முடைய வேலை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணணும், எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும். 2வது, இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சியா இருக்கிறது என்று பவுல் சொல்றாரு. அப்ப நம்ம மத்தவங்க ரட்சிக்கப்படக்கூடாது இல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், இஸ்ரவேலும் ரட்சிக்கப்படணும். நம்ம எப்படி இந்தியா ரட்சிக்கப்படணும்னு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றோமோ, அதோட கூட சேர்த்து யாருக்கு ஜெபம் பண்ணணும், இஸ்ரவேல். ஒரு ஊழியக்காரர் சமீபத்தில் ஒரு வீடியோ கொடுத்தார். அந்த வீடியோல அவர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்காக எதுக்கு ஜெபம் பண்றீங்க, அதெல்லாம் நம்ம நாடா, அவங்க தான் சிலுவையில் அரைஞ்சாங்க, அவங்க சிலுவையில் அரைஞ்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஏன் எந்த நாட்டுல ஊழியக்காரங்களை சிலுவையில் அறையல, எந்த நாட்டுல ஊழியக்காரங்களை நெருப்புல போட்டு எரிக்கல, உலகம் முழுக்க தான் நடந்துச்சு எல்லா இடத்துலயும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வேதத்தை கொண்டு வந்து கையில கொடுப்பதற்கு கர்த்தர் அந்த ஜனத்தை தான் பயன்படுத்தினார். அதுல உள்ள அங்க இருக்கிற பவுல்னு ஒருத்தன் எழுதுனதுதான் நமக்கு இன்னைக்கு வேதமாக இருக்கிறது. ஆவியானவர் அவன் மூலியமா தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த முதல் தலைமுறையில அந்த இஸ்ரவேலர்கள் பட்ட பாடு, அவர்கள் சிந்த ரத்த சாட்சி, அது இன்னைக்கு ஒரு சபையாக நாம் எல்லாம் உருவாக்கி இங்க நிற்கிறோம்.
அதனால இஸ்ரவேலை வேதம் சொல்லும் போது நம்முடைய மூத்த சகோதரன் சொல்லுது. ஒரு சிலர் இதெல்லாம் தெரியாம இஸ்ரவேலை என்னமோ எதாவது சொல்றாங்க. நான் சொல்றேன், எல்லாரையும் நேசிக்கிறோம், பாலஸ்தீனத்தையும் நம்ம நேசிக்கிறோம், எல்லாரையும் நேசிக்கிறோம், இஸ்ரவேலையும் நேசிக்கிறோம். வெறுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னும் கேட்டா எல்லாரோட அவங்கள ஒரு படி நம்ம அதிகம் நேசிக்கிறோம். காரணம் என்னவென்றால் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற மிக முக்கியமான வேதத்துக்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். அதனால நீங்க அந்த சரித்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 1918 பால்ஃபர் மூலமாக, பால்ஃபர்னா அன்னைக்கு அந்த இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் மூலமாக, ஃபாரின் மினிஸ்டர், அவர் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் குடியேறதுக்கு தங்கள் தேசத்துக்கு வருவதற்கு அனுமதி கொடுத்தாங்க. அது கூட முழுசா கொடுக்கல, 3 பகுதியா பிரிச்சாங்க இஸ்ரவேலை. ஒரு பகுதியை இஸ்ரவேலுக்கும் 2 பகுதியை பாலஸ்தீனர்களுக்கு கொடுத்தாங்க. சோ அன்னைக்கு அங்கிருந்த அரபியர்கள் அவங்க கிட்ட கொடுத்து இஸ்ரவேலர்கள் குடியேறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. 1918 இருந்து 30 வருஷம் இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஆனா இங்க நடந்த பிரச்சனை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்ல பெரும்பான்மையானோர் இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி வரல. என்ன செய்யல? வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட கொடுத்த தேசத்துல 80% பாலைவனம். அவங்க கிட்ட கொடுத்தாங்கல்ல ஒரு லேண்டு, ரொம்ப கொடுக்கல, 8000 சதுர கிலோமீட்டரோ என்னமோ தான், 8000 ஸ்கொயர் ஃபீட் என்னமோ சொல்லுவாங்க மொத்தம். ஆனா 8000 கணக்கு அவ்வளவுதான் கொடுத்தாங்க. சோ அந்த காரியம் வெறும் பாலைவனமாக இருந்துச்சு. அத அவர் கையில கொடுக்கும்போது வெளியூர்ல இருந்த இஸ்ரவேலர்கள்லாம் ஐரோப்பா தேசத்துல அவங்க நல்ல செழுமையா குடியிருந்தாங்க. ஜெர்மனில, ருமேனியால, போலாந்துல, ரஷ்யால செமையா இருந்தாங்க. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பாலைவனத்துக்கு நம்ம ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல. இப்ப கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். ஏசாயா 43:5-6 நடக்கணும். திருப்பி வான்னு சொன்னா வரணும், கூட்டி சேப்பனா சேர்க்கணும். ஆனா இந்த ஜனங்க அவங்களுக்கு என்ன செய்யல, செவி கொடுக்கல. கர்த்தர் என்ன பண்ணாரு, இன்னொரு தீர்க்க தரிசனத்தை உரைச்சு வச்சிருக்கிறாரு. அதை அன்னைக்கு நிறைவேற்றினார். எந்த தீர்க்க தரிசனம்? வாசிங்க, ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆமோஸ் 2:13 வாசிங்க. இதோ கோதுமை கட்டுகள் நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல, நிறைபாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருந்து இருத்துவேன், இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் அப்படின்னு. அதோட அர்த்தம் என்ன இருக்கட்டும். அதோட அர்த்தம் என்னன்னா, கோதுமை கட்டுகளை எப்படி ஏத்துவாங்கன்னு பாத்திருக்கீங்களா வண்டியில? இப்ப நம்ம லாரியில ஏத்துறத கூட நீங்க பாருங்க, இல்ல அந்த காலத்துல மாட்டு வண்டியில ஏத்துறத கூட நீங்க பாருங்க. எப்படி ஏத்துவாங்கன்னா, ஒரு மூட்டை மேல இன்னொரு மூட்டை வச்சு 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 அந்த வண்டி எவ்வளவு வெயிட் தாங்குமோ என்ன செய்வாங்க, மொத்தத்தை ஏத்தி ஒரு கயிறு போட்டு என்ன செய்வாங்க, கட்டுவாங்க. அந்த வண்டியை பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா இருக்கும். ஓட்டுறவருக்கு சில லாரிலாம் பாத்தீங்கன்னா லாரியை விட மேல இருந்து ஒரு தார்பாய் போட்டு மூடி இருப்பாங்க. அவ்வளவு இருக்கும் ஃபுல்லா, ஒண்ணு மேல ஒண்ணு வெயிட்ட எவ்வளவு ஏத்த முடியுமா அவ்வளவு. அந்த மாதிரி நீங்க இருக்கிற ஸ்தலத்துல நான் என்ன செய்வேன், இருத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 1918 இடத்தை கொடுத்துட்டார். ஆனா வர சொன்ன இந்த ஜனங்க யாரும் என்ன செய்யல, வரல. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, இவங்க இருந்த எல்லா இடத்துலயும் எதிரி எழுப்பி விட்டாரு. நம்ம ஆண்டவருக்கு நம்மளை சமாதானமா வைக்கவும் தெரியும், நம்ம ஆண்டவருக்கு எதிரியை எழுப்பவும் தெரியும். நீங்க தேவ சித்தத்தை கரெக்டா செஞ்சீங்கன்னா உங்களை சுத்தி சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆனா தேவ சித்தத்துக்கு அகைன்ஸ்டா போனீங்கன்னா உங்களை சுத்தி எதிரியும் கர்த்தர் எழுப்பிடுவார். அதுக்கு அவரால் கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். அவரால் வேலியை அடைக்கவும் முடியும், வேலியை தூர்த்து போடவும் முடியும். அவரால் மூழ்கடிக்கவும் முடியும், அவரால் மீண்டும் வெளியே கொண்டு வரவும் முடியும். அல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன், மறந்துடக்கூடாது. நாம பல நேரத்துல கர்த்தர் சொல்லும் போது நம்ம கர்த்தருக்கு ஆலோசனை கொடுப்போம். சிலர்லாம் ஊழியத்துக்கு வாப்பா, ஆண்டவரே இதெல்லாம் செஞ்சாதான் நான் வருவேன். ஆண்டவர் இப்படி பாப்பாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சிலர்லாம் ஒரு தம்பி ஊழியத்துக்கு வரேன்னா அவன் தான் சொன்னான், ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு வர சொன்னாரு. நான் சரி வாப்பா, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னா, ஏப்பா நீ ஊழியத்துக்கு தானப்பா வரேன்னா எவ்வளவு கொடுப்பேன்னா என்ன அர்த்தம்? இல்ல எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்குது, இவ்வளவு கொடுக்க முடியுமா உங்களால? இல்லப்பா ஆண்டவர் கொடுப்பாரு, ஆண்டவர் கொடுக்கறது நீங்க எப்ப தருவீங்க? நான் சொன்னேன், ஏப்பா நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தா அதுக்கு பேரு வேலை, அது ஒரு ஒர்க்கு, சம்பளம். நீ ஆண்டவரை நம்பி வந்தீங்கன்னா அதுக்கு பேரு மினிஸ்ட்ரி. நான் கொடுக்கறத விட ஆண்டவர் உனக்கு நிறைய தருவாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஆண்டவர் காலத்துல இருந்தால எங்க அப்பா அம்மா போய் முதல்ல எல்லாம் முடிச்சுட்டு வரேன் ஒரு கூட்டம் அப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்குறது, வானா வரதில்லை. அப்படி வராத போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு, வர வைக்கிறதுக்கு ஒரு வேலை வச்சிருக்கிறார். அவருக்கு அதுவும் தெரியும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வலையை வீசும் போதே இந்த மீன் வந்துருச்சுன்னா நல்லதுன்னு நினைப்பாரு. வரமாட்டேன். சில மீன் பாத்தீங்கன்னா அந்த வலையில வராது. அந்த வலையில மாட்டின மீனை பார்த்து இந்த வெளியே இருக்கிற மீன் சிரிக்கும், மாட்டிட்டியா பத்தியா அப்படிம்பாரு. அப்புறம் ஆண்டவர் சிரிப்பாரு, நீ மாட்டலையா அப்படின்ட்டு தூண்டில் ஒண்ணு போடுவாரு, அதுல ஒரு புழுவை மாட்டி போடுவாரு. அப்ப இந்த புழுவை பார்த்துட்டு அந்த மீன் நினைக்கும், இவங்க எல்லாம் வலையில மாட்டிட்டு சாக போறாங்க, நமக்கு பாரு இருக்கிற இடத்துக்கு புழு தானா வருது, எவ்வளவு ஆசீர்வாதம், போய் கடிச்சா வாயை கிழிச்சுக்கிட்டு மேல வரும். இப்ப அந்த வலையில இருக்கிற மீன் இந்த மீனை பார்க்கும், ஒழுங்கா வந்திருக்கலாமா, வாயை கிழிச்சுக்கிட்டு வரணுமா, எப்படி நீ வந்து சேருவேன்றது எங்களுக்கு
தெரியும். எதுக்கு வாயை கிழிச்சுக்கிட்டு வருவானே, நல்லபடியா வர அவரு வலை போட்டு வந்துட்டீங்கன்னா உனக்கு நல்லது. யாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, வந்துட்டீங்கன்னா நல்லது, இல்ல வாயை கிழிச்சிட்டு வருவியா. அல்லேலூயா. ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் சரி, வேற எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொன்னாலும் சரி, இல்ல ஒரு இடத்துக்கு போக சொன்னாலும் சரி, தைரியமா போகிறதுக்கு என்ன பாருங்க, தயாராருங்க. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் 6 லட்சம் புருஷர்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருப்பாரானால் 6 பேர் இருக்கிற குடும்பத்தை நான் 70 வருஷம் போதிக்க மாட்டாரா? ஆண்டவர் போஷிக்க முடியாதா? இன்னைக்கு நிறைய பேருக்கு பயம். என்ன செய்வோம், வயசான காலத்துல என்ன செய்வோம்? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், சும்மா இருங்க, அவரே எல்லாம் பார்த்து பாருங்க. நம்ம எதுவும் செய்ய வேணாங்கிறத அவர் நம்மகிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை, நீங்களோ சும்மா இருப்பீர்கள், நானோ யுத்தம் பண்ணுவேன். இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. நாங்க ஏதாவது ஒண்ணு செய்யட்டுமா, இன்சூரன்ஸ் போட்டுமா, போட்டி மாசம் மாசம் கட்டணுமா பாரு, கட்டு பாரு. ஆண்டவர் கட்டுவார். எதுக்குப்பா கட்டுற? கடைசி காலத்துல உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, ஓ அதுக்கு தான் கட்டுறியா, ரைட்டு. கடைசி காலத்துல உடம்பு சரியில்லாம போகும். அப்ப அவங்க கேட்பாங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு உடம்பு சரியில்லாம, நீ தான் இன்சூரன்ஸ் போடும் போதே சொன்னிய உடம்பு சரியில்லாம போகும்னு. சரி, போட்ட இன்சூரன்ஸை பயன்படுத்து, யூஸ் பண்ணு. அதுல வேற நம்ம போற ஆட்களுக்கு அவங்க வந்து அட்வைஸ் பண்றது, பாத்தீங்களா நான் இன்சூரன்ஸ் போட்டதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இந்த நேரத்துல யூஸ்ஃபுல் ஆச்சு. நான் அவங்ககிட்ட சொல்றேன், பாத்தியா எனக்கு நோயே வரல. பில்லி பாஸ்டர் இது பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, கர்த்தருடைய வசனம் உள்ள வர 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 பலகீனம் வெளியே போயிட்டே இருக்கும். நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த நேரத்துல ஒரு நம்முடையதான மீறுதல் தான் நம்முடைய பல வியாதிகளுக்கு காரணமாக இருக்கு. அது இல்லாம தானா ஒண்ணு வருதுன்னா அதுக்கு சுகமாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த கூப்பிட்ட உடனே வரல இஸ்ரவேல் ஜனங்க. இந்த வசனம் கோதுமை பட்டை இருத்துகிறது போல இருத்துவேன், அப்படியே 100% நிறைவேறிச்சு. பாருங்க, இது வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜ், அன்னைக்கு உள்ளது எடுத்தது. ஜெர்மனி தேசத்துல ஹிட்லர்னு ஒருத்தன் வந்தான், திடீர்னு வந்தான். 1918க்கு பிறகு வந்தவன். அவங்க கூப்பிட்டு வராத போது கர்த்தர் எழுப்பி விட்டாரு. 30ல இருந்து 36ல இருந்து 43க்குள்ள அவன் பண்ண வேலைகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வாயால் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு இருக்குது. ஆனா அவன் பண்ண ஒரு விஷயம், இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறதுக்கு சொல்றேன். ஒரு வண்டியில, அதாவது ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல மிஞ்சி போச்சுன்னா 50ல இருந்து 70 பேர் இருக்கலாம். அந்த கம்பார்ட்மெண்ட்ல 300 பேரை ஏத்துவான். ஏத்துறது மட்டும் இல்ல, அதுக்கு ஒரு சின்ன ஜன்னல் தான் இருக்கும். அந்த ஜன்னல் வழியா தான் காத்து வரும். அதுல ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நிக்க வச்சே அனுப்புவான். இன்னைக்கு அன்ரிசர்வ்ட்ல உட்காந்துட்டு போறதே நமக்கு கஷ்டமா இருக்குது, அவன் நிக்க வச்சே அனுப்புவான். நிறைய பேர் மூச்சு திணறிய செத்து போவாங்க. அதுல செத்தவங்களை எடுத்து போற வழியில அப்படியே வெளியே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. கணக்குல வந்து செத்து போன யூதர்கள் மட்டும் 60 லட்சம் பேர். சமீபத்தில் ஒரு ஊழியத்துக்காக ஜெர்மனிக்கு போயிருந்தோம். தாவோன்ற இடத்துல தான் அங்க அந்த ஊழியம் நடந்தது. அங்க தம்பி கூட்டிட்டு போனாரு. அங்கதான் ஒரு கேம்ப், யூதர்களை எப்படி சித்திரவதை பண்ணி சாவடிச்சாங்கன்ற கேம்ப் அங்க இருக்குது. அங்க போய் பார்த்தா மிஞ்சி போச்சுன்னா ஒரு 100ல இருந்து 200 பேர் தங்குறதான ஒரு இடம். கிட்டத்தட்ட அந்த ஏரியால மட்டும் 11,000 பேரை தங்க வச்சிருந்திருக்கிறாங்க. அங்கதான் முதல்ல மலேரியாங்கிற நோயே வந்திருக்கு. அவங்க மேலதான் அந்த கிருமியை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்கிறான். நோய் வந்தவங்களை கூட்டு போய் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு கான்சன்ட்ரேஷன் கேம்ப் ஒன்று இருக்கு, விஷவாயு போட்டு சாவடிச்சிடுறது. சாவடிச்ச உடனே அந்த பிணத்தை அப்படியே எடுத்து பக்கத்திலே எரிக்கிறது. இந்த 3 இடமும் பக்கத்திலே வச்சிருக்கிறான். 3த்தையும் போய் பார்த்தோம். ஹிட்லர் பண்ண வேலை அடைச்சு வைக்கிறது, செத்தவங்களை அப்படியே ரொம்ப குற்றுயிர பலரா இருக்கிறவங்கள கேஸ் போட்டு கொல்றது, கொண்டவங்களை எரிக்கிறது, அவங்களுடைய மொத்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஓரமா வச்சுக்கிறது. ட்ரெஸ் தேவைப்படும். இந்த மாதிரி கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணா, ஒரு காரியத்தை சொன்னா, உன்னை வான்னு சொன்னா, ஒரு காரியத்தை செய்ய சொன்னா தைரியமா செய்யுங்க. சொல்லுகிறவர் கர்த்தர். அவர் சொன்னார்னா சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். சந்தேகம் மட்டும் படாதீங்க. வாக்குத்தத்தத்தை வாங்குற வரைக்கும் நீங்க சந்தேகப்படலாம், நடக்குமா நடக்காதான்னு. சொல்லிட்டாரா, நீங்க தூங்குங்க தைரியமா, அவர் தூங்கவே மாட்டார். அதை நிறைவேற்ற வரைக்கும் அவர் முடிச்சுதான் இருப்பாரு. வசனம் அந்த ஆமோஸ் புத்தகம் 2:13 சொன்னபடியே அப்படியே கோதுமை கட்டுகளை இருத்துகிறது போல இருத்தி அப்படியே இது முழுவதுமாக சாடிச்சான். அதே வசனத்துல 2:16 வாசிங்க பார்ப்போம். 16 பலசாலிகளுக்குள்ளே தைரியவான் அந்நாளிலே நிர்வாணியாய் ஓடி போவான். பலசாலிகளுக்குள்ளே தைரியவான், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க பசங்களையே தைரியமானவன் எப்படி ஓடி போவானா, நிர்வாணியாய் ஓடி போவான். இது அன்னைக்கு நடந்த சம்பவம். இது ஒரிஜினல் ஃபுட்டேஜ். அத்தனை பேரையும் நிர்வாணப்படுத்துறது அவனுடைய வேலையாகவே இருந்துச்சு. நீங்க போய் பாத்தீங்கன்னா அத்தனை பேரையும் அவன் நிர்வாணமா தான் கொண்டு இருப்பான். ஒருத்தரை கூட ட்ரெஸ் போட்டு அவன் கொண்டதே கிடையாது. காரணம் ட்ரெஸ் தேவை, நமக்கு ட்ரெஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி 60 லட்சம் பேரை அதுல அவங்கள மொத்தமா போட்டு எரிச்சிருக்கிறான். ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 10,000 பேர் 20,000 பேர்னு அதை போட்டு எரிச்சான் பாருங்க. எரிச்சவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான்.
அந்த பார்த்து என்னடா இப்படி ஒரு கொடுமை நடக்குதுன்னு சொல்லி அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? அதான் ரொம்ப முக்கியம். ஏன் இப்படி நடக்குது? அதுவும் தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு அதான் முக்கியம். யூதர்களுக்கு, துதிக்கிறவர்களுக்கு. யூதன் என்றால் துதிக்கிறவன், இஸ்ரவேல் என்றால் தேவ ஜனம். ஏன் அவனுக்கு அப்படி நடந்துச்சு? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம். பல வேளைகளிலே நமக்கு ஏன் அப்படி வருது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காத நிமித்தம். கர்த்தர் என்ன சொன்னாலும் விசுவாசிங்க. ஆனா அது கர்த்தர் சொன்னதுன்ற கன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுக்கோங்க. தைரியமா இருங்க, கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடாம போறது ஒண்ணு, அதை விட நீங்க அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால என்ன கொடுக்க வேண்டியிருக்கும்? ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கும். அது கொஞ்சம் பெயின்ஃபுல் ப்ராசஸ் ஆக இருக்கும். அது காரணம் நம்ம தான். இப்ப நீங்க சில நேரத்துல ஆண்டவர் இப்போ சென்னையில இருந்து KGF வர சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்யறேன், இங்க ராணிப்பேட்டை வரைக்கும் வந்துட்டு இப்படி வந்துடுறேன் KGFக்கு. திடீர்னு ரூட் மாதிரி நான் அப்படியே நேர கோயம்புத்தூர் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஹைவேஸ் தான், போகிறதுக்கு நல்லா தான் இருக்குது, எல்லாம் ஓகே தான். இப்ப எனக்கு கோயம்புத்தூர் போன பிறகு தெரியுது நான் போக வேண்டியது KGF. நான் எங்க வந்துட்டேன்? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யூ-டர்ன் எடுத்து திருப்பி எங்க வருவேன்? ஆனா எப்படி வருவேன் தெரியுமா? புலம்பிக்கிட்டே வருவேன். ஆமா தானே? ஹைவேஸ் தான், கார் தான், AC தான். ஆனா எப்படி வருவேன்? புலம்பிக்கிட்டே வருவேன். சை, நேரம் போச்சு, 4 மணி நேரம் வீணா போச்சு, பெட்ரோல் வீணா போச்சு, டீசல் வீணா போச்சு, டோல் வீணா போச்சு. பக்கத்துல இருக்கிற திட்டிகிட்டே வருவேன். கூட உட்கார்ந்து இருக்கிற சொல்லி தொலைக்க வேண்டாம், பாத்துட்டு வரிய, தின்னுட்டு வரிய, ஒரு வார்த்தை சொல்ல வேணாம், இவரு போனது தப்பு. கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? திட்டிகிட்டே வருவாங்க. சில நேரத்தில் அது பெரும்பாலும் மனைவி தான் மாட்டிக்கும். பாவம், அந்த அம்மா கோயம்புத்தூர் போகும்போது தூங்கிட்டு தான் இருந்துச்சு. இப்ப திரும்பி வரும்போது திட்டு வரல, கண்டிப்பா அந்த அம்மா தூங்காட்டியும் கண்ண மூடிருக்கும். ஐயோ ஆண்டவரே, இவங்கிட்ட என்ன மாட்டி விட்டீங்களே சொந்தத்தோட அந்த அம்மா திரும்பி வந்துட்டே இருக்கும். இப்ப பெயின்ஃபுல். ஆனா என்ன கொடுமை தெரியுமா? இப்ப நம்ம கரெக்டா வந்துகிட்டு இருக்கோம். இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து KGF எப்படி வரும்? கரெக்டா வரும். ஆனா எப்படி வரும்? புலம்பிக்கிட்டு, கஷ்டப்பட்டு, ஒரு விதமான பெயின். இதைத்தான் சொல்றேன். நீங்க தேவ சித்தத்தை விட்டு ஓடும் போது நல்லா தான் இருக்கும். யோனாவுக்கு எங்க போற வரைக்கும் நல்லா இருக்குது, தர்ஷீஷுக்கு போற வரைக்கும் நல்லா தான் இருக்கு, அது வரைக்கும் ஓகே தான். இப்ப திருப்பி நினிவேக்கு வரணும். ஆனா வரும்போது கப்பல்ல வர முடியாது, மீன் கிட்ட இருந்து வரணும். இப்ப போட்டு மாறிடுச்சு, இப்ப டிராவல் மோடு மாறிடுச்சு. இப்ப எப்படி வரணும்? மீன் கொண்டு வந்து சேர்க்கும். இனி போட் சேர்க்காது, கப்பல் சேர்க்காது. ஆனா இந்த ப்ராசஸ் கரெக்டான ஜேர்னி. இப்ப கரெக்டா எங்க வந்துட்டு இருக்காரு? ஆனா எப்படி வராரு நினிவேக்கு? புலம்பிக்கிட்டே சாக்க போறேன்றாரு. அப்படித்தான் வர வைப்பாரு. என்னடா இருந்தாலும் கூப்பிட்டா என்ன நினைக்கிறீங்க? முதல் மாசம், 2வது மாசம் ஒரு முதல் கூட்டம் வைக்கிறோம். இந்த கூட்டத்துல வாலாகாமல் தலையாவாய், பலுகி பெருகுவாய், இப்போது இருக்கதை பார்க்கலாம் 1000 மடங்கு வருவாய், இப்படிலாம் ஏதாவது சொல்லுவேன்னு கூப்பிட்டா சட்டு பாஸ்டர் இப்ப திரும்பி பில்லி பாஸ்டர் பார்த்துருப்பாரு. ஐயோ, இந்த ஆளை எதுக்கியா கூப்பிட்டு நீங்க அப்படின்னு. நான் விசுவாசிக்கிறேன், என்ன கூப்பிட்டா அப்படி பேச மாட்டேன்னு 2 பேருக்குமே தெரியும். அல்லேலூயா. நம்மை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மெய்யான ஆசீர்வாதம் என்பது இனி வருகிறதா இருக்கிறது. இந்த பூமியில எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிறது எல்லாமே நம்முடைய தேவைக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. இது ஆசீர்வாதம் அல்ல, உண்மையிலே ஆசீர்வாதம் இனி வருகிறதா இருக்கிறது. அதுதான் நித்திய ஆசீர்வாதம், மெய்யான ஆசீர்வாதம். அல்லேலூயா.